பழந்தானடா. அர்ச்சனா, கண்ணை மூடிட்டே ரோட கிராஸ் பண்ணனும். 2000 பெட். ஓகே. ஏய், அவளுக்கு தான் அறிவில்ல பெட் கட்டறன்னு சொல்றா. உனக்குமா இல்ல? ஏய், அர்ச்சனா ஒன்ஸ் கமிட் ஆயிட்டா நோ காம்ப்ரமைஸ். 2000 ரெடியா எடுத்து வை. ஓகே. ஏய், நில்லடி. ஏய், அர்ச்சனா நில்லு. சொன்ன கேளு, நில்லு. ஏய், திரும்பி வந்துடு. அர்ச்சனா நில்லு. ஏய், அர்ச்சனா. அர்ச்சனா. ஹலோ ஹலோ மேடம். ஹலோ மேடம், இது உங்க பெட்ரூம் இல்ல, உங்க இஷ்டத்துக்கு நடக்கிறதுக்கு. இது பப்ளிக் ரோடு, பார்த்து நடக்கணும். ஏய், அச்சச்சோ. அந்த மாதிரி கண்ணு இருக்குல்ல, அந்த அளவுக்கு மூளை இல்ல. எப்படி சமாளிக்கிறது? டிவி பிளாஸ்மாவா இருந்து என்ன சார் லாபம்? அதுல பிக்சர் டியூப் போயிட்டா அதே மாதிரி கண்ணு ஆந்த போல இருந்தோம் என்ன லாபம்? அதுல கரண்ட் போயிட்டா அப்படின்னா உங்களுக்கு கண்ணு தெரியாதா? தெரியாது. ஐயோ, ஐடெக்ஸ் மைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கற மாதிரி அழகான கண்கள், அந்த கண்களுக்கு பார்வை இல்லையா? கேட்ட உடனே மனசு ரொம்ப வலிக்குதுங்க. ஆமா, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாத, நீங்க தனியா வந்தீங்க? இல்லங்க, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்தேன். அவங்க எல்லாம் கோவில்ல இருக்காங்க. ஏங்க அந்த பக்கம் கடலுங்க, இப்படி போணும். வாங்க, நான் கூட்டு போறேன். வா. கடவுளே, நீதான் காப்பாத்தணும். மெதுவா. ஏய், அர்ச்சனா, என்னடி இது? நீங்களா என்னங்க ஃப்ரெண்ட்ஸ்? கண்ணு தெரியாத பொண்ணு இப்படியா தனியா விடுறது? உண்மையிலே நீங்களா பொண்ணுங்க தானா? உங்களுக்கு மனசாட்சி இல்ல? என்னது? இல்ல, கோபப்படாதீங்க. கூல். இனிமே எங்க வெளில போனாலும் உங்க ஃப்ரெண்ட கையை பிடிச்சு கூட்டு போங்க, சரியா? ஜாக்கிரதை. அப்ப நான் வரேங்க. ரொம்ப நன்றிங்க. ஏய், ஒரு போலீஸ் கமிஷனர் பொண்ணா இருந்துட்டு போலீஸே மாத்திரியே. இந்த பிரச்சனை எல்லாம் இவர் மூலம் எங்க டாடிக்கு தெரிஞ்சா அவர் என்ன லாக்அப்ல போட்டுருவாரு. அதுக்கு தான் இந்த டிராமா. சரி, என் 2000 எடு. குடுடி, என் காசு போச்சு. காபி ஷாப் போலாமா? ஓகே. என்னடா பாலா வேணா ஆள காணோம். டேய் ஏய், இந்த வீட்டை பார்த்தா பயங்கர த்ரில்லா இருக்குடா. என்னடா சொல்ற? என்னடா அந்த வீடு இந்த வீடு சுத்தி தெரிஞ்சவனுக்கு பர்மனண்டா ஒரு இடம் கிடைச்சிருச்சே, அதுவும் போலீஸ் குவார்டர்ஸ்ல. டேய், இனிமே எத்தனை பிளேட் வேணாலும் போடலாம், எவனும் நம்மள கேள்வி கேட்க முடியாது. ஹலோ, நாம இங்க இருக்க போறது பாலா பணத்தை கொண்டு வர வரைக்கும் மட்டும்தான். அதான் போயிருக்கான்ல, கொண்டு வந்துருவான். அது வரைக்கும் நம்ம பேசிட்டு இருப்போமா? தோ பாலா வந்துட்டான். என்னத்தை கொண்டு வரது? என்னடாச்சு? நாம பணம் வச்ச அடையாள கல்லு மாதிரி அங்க 100 இருக்கு. எதுக்கு கீழே பணம் இருக்குன்னு எப்படி தெரியும்? அப்போ அது ஒரு நாளைக்குள்ள முடியற வேலை இல்லடா. டேய், இன்னும் எத்தனை நாள் தான் இந்த போலீஸ் வேஷத்துல இருக்கிறதுன்னு தெரியல. சார், யாரு? ஐயோ, டேய் கண்ணா, எந்த போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலும், எந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தாலும் உன் போட்டோ தான்டா இருக்கு. யாராவது பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்கடா. தயவு செஞ்சு உள்ள போய் ஒளிஞ்சுக்கடா ப்ளீஸ். போடா. போடா, போய் இருட்டு ரூம்ல மடிச்சாய்க்க. காரா சேவுக்கு காக்கி செட்ட போட்ட மாதிரி இருக்கான். யாரா அவன்? வணக்கம் சார், நான் தான் கான்ஸ்டபிள் பல்ராம். வணக்கம். இந்த குவார்டர்ஸ்க்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க, அதான் சௌரியம் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இது என் ஒய்ஃப். நல்லா இருக்கு. நாங்களே எதிர் குவார்டர்ஸ்ல தான் இருக்கோம். நீங்க பேச்சுலர், நீங்க பாவா சொன்னாரு. எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளுங்க. ஏங்க, எதுவா இருந்தாலும் கேட்கலாங்களா? சும்மா பேசி பார்த்தேன். பேச்சு இல்ல பாட்டு. போங்க. சரி. யார் இவங்கெல்லாம்? என் அண்ணன். அப்படியா? ரொம்ப நெஞ்சனக்காதரா. ஆமா, இந்த பொண்ணு உங்க அக்காவா? என் அண்ணி. உங்க அண்ணா வைஃப்? இல்ல, என் அத்தை பொண்ணு. அத ஒண்ணு நிக்குது, அவரு அண்ணியோட தம்பி. சோ, ஏன் தம்பி, பெரியவங்க யாரும் இல்லையா? சாரி சார், பெரியவங்க யாரும் இல்லையா? எல்லாம் போயிட்டாங்க சார். எப்படி போனாங்க? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக்கா ஆக்சிடென்ட்டா? அவரே சொல்வாரு. சொல்லுங்க. இங்க இருந்து வரணும்ல சார். என்ன? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு நினைச்சு ஹாஸ்பிடல்ல கூட்டு போனோம். போகும்போது எல்லாரும் ஆக்சிடென்ட்ல போயிட்டாங்க. அவர் ஏன் இப்படி குமரி அழுவுறாரு? எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க நினைச்சேன். ஆக்சிடென்ட் நடந்துட்டாங்க, எனக்கு இப்பதான் தெரியும். நீ இப்படி ஷாக் ஆவன்னு தெரிஞ்சுதா இது வரைக்கும் உன்கிட்ட சொல்லல.
ஐயோ என்ன உறவு முறையோ என்னவோ. இது பாருங்க, கான்ஸ்டபிளா இருந்தாலும் நான் வயசுல பெரியவன், அதனால எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளுங்க. சரி, எதுவா இருந்தாலும் கேட்கலாங்களா? கேட்டது நானே. என்ன உங்களுக்கு எதுவா இருந்தாலும் கேட்க சொல்லி அவங்கதான் சொல்லிருக்காங்க. சொல்லுவாங்க போ அப்படி. இது பாருங்க சார், இதுக்கு மேல நான் இங்க இருந்தா என் பொழப்பு நாரிடா. நான் புறப்படுறேன். வா, நான் பக்கத்துல இருக்க போது ஆசைப்பட்டாலும் வாட்ச்மேன் விட மாட்டேங்கிறான்டா. நல்ல அம்சமா தான் இருக்கு. நமக்கு மடங்க மாட்டேங்குது சார். சாவித்ரி, இப்படி குனிஞ்சு வேலை பார்க்கும்போது முன்னாடி பின்னாடி என்ன நடக்குதுன்னு கவனிக்கணும். என்ன நடந்துச்சு? ஒருத்தன் பின்னாடி நின்னு ஃபோக்கஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தான். பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உனக்கு அந்த கவலை இருக்கா? அந்த தைரியம் இந்த சிங்கத்துக்கு தான் இருக்கு. ஆமா, உங்களுக்கு தான் பொண்டாட்டி இருக்காங்களா, பின்ன ஏன் என்னைய சுத்தி வரீங்க? ஐயா, இந்த நேரத்துல இருக்கு அந்த திராவியை ஞாபகப்படுத்த. அவளையும் உன்னையும் கம்பேர் பண்ண முடியாது. அவ பஜ்ஜினா நீ பர்கர், அவ சட்னினா நீ சாண்ட்விச், அவ ஊனா சிங்கம். பாரு, இந்த கமிஷனர் எங்க வெளியே போய் தொலைஞ்சாலும் இங்க இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு பிரம்மை. ஐயோ, பின்னாடி பாருங்க சார். என்ன அது? என்ன ஆபீஸ் டைத்துல கண்ணா பின்னான்னு பேசிக்கிட்டு இருக்க? அவங்க லீவு நாள்ல வர மாட்டாங்களே. ஏய், இந்த வீண் பேச்சு எனக்கு பிடிக்காது. வீண் பேச்சு இல்ல சார், ஒரு விசாரணை நடக்குது. என்ன விசாரணை? இல்ல, அவங்க அப்பா போயிட்டாரு. என்னம்மா? உங்க அப்பா போயிட்டாரா? என்கிட்ட சொல்லவே இல்லையம்மா. எப்ப போனாரு? 5 வருஷம் ஆச்சு சார். அவகிட்ட தானே கேக்குறேன். சொல்லு. அவ சொல்லுவா. எப்பம்மா போனாரு உங்க அப்பா? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷமா? அட பாவமே. 5 வருஷமா நான் தான் அதுக்கு ஆறுதல் சொல்லி. நீ திருந்தவே மாட்டேயா? நீ திருந்த மாட்டே. போ, அண்ணா நகர் சீட்டு கம்பெனி ஓனர் வீட்டுல யாரோ கொள்ளையடிச்சிட்டாங்களாம். என்ன ஏதுன்னு போய் விசாரிப்போ. நீ மட்டும் தான் போறோம். she is not coming. அவளுக்கு இங்க இருக்கு டியூட்டி. போ. பணம் எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ரவி ராமகிருஷ்ணன் ப்ளீஸ். எஸ் சார். ரவி ராமகிருஷ்ணன், இந்த ஆபரேஷன்ல நீங்களும் பங்கெடுத்துக்கிறீங்க. ஆபரேஷனா? யாரு சார்? வாட் a sense of humor. ஆபரேஷன்னா மிஷன். ஓ, மிஷன் கட்டு வச்சிருக்கீங்களா? சாரி சார். நீ ஜோக் அடிக்க கூடாது. சரி சார். என்ன அப்படி முறைக்கிறீங்க? என் பார்வை அப்படிதான் சார். இப்போ ஓகேவா? நல்லா இருக்கு. போயிட்டு வா. கேட்டியா? இந்தாங்க. வாயா, இங்க வையா. இங்க வை. இந்தாங்க. போய் மிச்சத்தையும் எடுத்து வா. நாயுடு, என்ன உள்ளே கடை போட்டுருக்க? நம்ம சூட் கேஸ் கம்பெனி கேஸ் டீல் பண்ணமில்ல, அவங்க அன்பளிப்பா கொடுத்திருக்காங்க. ஆனா எல்லா பெட்டியும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இதெல்லாம் லஞ்சமா வந்ததா? சார், ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக வாங்கினோம்னா அது லஞ்சம். வேலையை முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கினோம்னா அது அன்பளிப்பு. என்ன நீங்க அண்ணா நகர் போல? நீ போப்பா. எஸ் சார். நாயுடு, இது எல்லா ஸ்டாஃபுக்கும் கொடுத்துருங்க. என்ன? ஓகே சார். சார் உங்களுக்கு. ஷட் அப். தேங்க் யூ. வா சாவித்ரி. எஸ் சார். வாங்க சார். கொள்ளை எங்க நடந்தது? மாடியில பெட்ரூம்ல. எப்ப நடந்தது? இன்னைக்கு தான். கொள்ளை நடந்த எந்த ரூம்ல? இந்த ரூம்ல தான் சார். ஐ சி. ரவி ராமகிருஷ்ணன். எஸ் சார். என்னையா புது பழக்கம்? மாடிக்கு படி ஏறி வராம இப்படி தாவி வர? பழக்க தோஷம் சார். என்னது பழக்க தோஷமா? இல்ல சார், திருடங்க எப்போ இந்த மாதிரி வரதான் பழக்கம். அதான் ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டே வந்தேன். போலாமா சார்? போலாம். வாங்க சார். என் சிட் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் காசு கொடுக்க வேண்டியது இருந்தது சார். நாளைக்கு பேங்க் லீவு. அதனால காலையிலேயே போய் 1 கோடி ரூபாய் பணத்தை டிராப் பண்ணி இந்த பீரோல வச்சா சார். ஆபீஸுக்கு போயிட்டு வந்து திறந்து பாக்குறேன், பணத்தை காண சார். இல்ல, நான் ஏதாவது க்ளூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க சார். கண்டுபிடிச்சிருந்தாரு. கொள்ளைக்காரன் கொள்ளை அடிச்ச சந்தோஷத்துல இந்த டம்ளர்ல தான் தண்ணி குடிச்சிருக்கான். இத ஃபிங்கர் பிரிண்ட் எடுங்க. எஸ் சார். உங்க ஃப்ரெண்ட் ஒட்டி இருக்குமா சார்? போலீஸ். சார், நான் டியூட்டி நேரத்துல பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். இது டீ சார். அப்போ ஓகே, எடுத்துக்கியா? ஓகே சார். சார் இந்தாங்க சார் டீ.
எங்க விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சு. கூடி சீக்கிரம் பணத்தை வெளியே கொண்டு வந்துருவோம். நான் எடுத்துட்டேன் சார். இங்க பாருங்க சார், இந்த வேலைக்காரன் ஒளிச்சு வச்ச பணம். சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். எங்க முதலாளி சொன்ன மாதிரி சார் செஞ்சேன். என்ன நம்புங்க சார். பணம் எல்லாம் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்லி மொத்தமா அமுக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கா சார் இவன். வெரி குட். நான் சொல்லி கொடுத்த ரூட்லயே போய் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஆனாலும் ஊனாலும் உள்ள வச்சு நொங்க போறேன். எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க? இட்ஸ் வெரி சிம்பிள். ஒரு திருடன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டானா அது போலீஸ்க்கு பெருமை கிடையாது, அந்த திருடனோட முட்டாள்தனம். வேலைக்காரன் பணத்தை புதைச்சு வைக்கிறதுல கவனமா இருந்திருக்கான். ஆனா அவன் கையை கழுவல. அவன் கைய பாருங்க, நகத்துல எவ்வளவு மண்ணு ஒட்டி இருக்கு. ஐயா முட்டாள் முட்டாள். சார் ஒரு போட்டோ. சார் உங்களோட சார் நீங்க போங்க சார். நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்டுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் கொடுக்க போறேன். ஓகே சார். என் பொண்ணு அர்ச்சனா நல்ல சமையல் பண்ணுவா, பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. எல்லாரும் என்ன மாதிரியே இருக்கிறதா சொல்லுவாங்க. ஆமா, பஞ்சு முட்டையத்துல மாதிரி. இவ்வளவு இருந்தும் கூட கடவுள் ஒரு சின்ன குறைய வச்சுட்டான் அவளுக்கு. அதான் நீ வரப்போறிய. ஓகே சார். என்ன சார் இது? ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு இருக்கு, அத போய் குறை சொல்லிட்டு இருக்கீங்களே? இல்ல, நான் குறைன்னு சொன்னது அவ அழகு இல்லையா, பின்ன அவ அடிக்கிற அரட்டை. சரியான வாயாடி பொண்ணியாவ. அவளுக்கு இவன் தான் சரியான ஆளு. மாப்பிள்ளை என்ன முடி பண்ணிட்டார் போல இருக்கு. கிளம்புங்க. வாங்க தம்பி. நான் சொன்னேன்ல, ரவி ராமகிருஷ்ணன். வணக்கம். பை தி பை, இவ பத்தி அப்பா நிறைய சொல்லிருக்காங்க. நல்லா சமைப்பீங்களா? ஐயோ, இவ அப்பா போய் சில்வர் ஜூபிலி ஆயிடுச்சு. இவங்க என் ஒய்ஃப். சாரி. டை அடிக்காதுன்னு கேக்குறியா? சரி சரி, வழியாத பொண்ணை கூப்பிடு. அர்ச்சனா. சம்திங் நிறைய வாங்குவாரோ? இவ்வளவு பெரிய வீடு கட்டி இருக்காரு. இந்த பொண்ணா? இந்த பொண்ணுக்கு கண்ணு. நம்ம நடிப்பு கண்டினியூ பண்ணிடலாம். வாமா. நான் சொன்னேன் இல்லையா, மிஸ்டர் ரவி ராமகிருஷ்ணன், யங் ஆபீசர். அது இவர் தான். வணக்கம். வணக்கம். சாருக்கு இந்த வீட்டெல்லாம் சுத்தி காட்டுமா? ஐயோ வேணாம் சார், அவங்களே கஷ்டப்படுத்துறீங்க. இவங்க காட்டுங்க. இவங்க உங்களுக்கு கிச்சனை தான் காட்டுவாங்க. என்ன சும்மாரு, நீ சுத்தி காட்டுமா. வா. அது இல்ல சார். வாங்க. இங்க இருக்காங்க. ஓ சாரி, வாங்க. போங்க. அர்ச்சனா, இதுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணிருக்கோமே, தெரியுமா? எங்க? பீச் ரோட்ல உங்களை ரோட கிராஸ் பண்ணி விட்டேனே. ஓ, அந்த ஜென்டில்மேன் நீங்க தானா? நம்மள தான். ஓ எஸ், நான் தான். ஏங்க, வீடெல்லாம் ஒயிட் கலர்ல செம்ம சூப்பரா இருக்குங்க. அம்மா ஒயிட் கலர்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி ரெட் கலர் அடிச்சதுக்கு வீட்ல சத்தம் போட்டு வீட்டையே ரெண்ட் ஆக்கிட்டாங்க சார். அப்படியா? ஆமா சார். ஆமா, உங்களுக்கு தான் பார்வை இல்லையே. ரெட் கலர்னு எப்படி கண்டுபிடிச்சீங்க? பார்க்காம போனாலும் யூகிக்க முடியும்ல. கரெக்ட். ஆனா கலர் எப்படி யூகிக்கிறது? எங்கேயோ மிஸ் ஆகுது. கேள்வி மேல கேள்வியா கேக்குறானே, இவனை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. ரவி, ஒண்ணு மிச்சம் வைக்க கூடாது, எல்லாத்தையும் நல்லா சாப்பிடணும். ஓகே சார். எல்லாம் ஹோட்டல்ல வாங்கினதுன்னு நினைச்சீங்களா? அத்தனையும் என் பொண்ணு செஞ்சது. கூச்சப்படாம சாப்பிடுங்க. நீ பரமாறுமா. சரிப்பா. நாங்கெல்லாம் எப்போ சாப்பிட்டாச்சு, நீங்க சாப்பிடுங்க. கூச்சப்படாதீங்க, கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. ஃபேமிலி மொத்தமா தின்னுட்டு மிச்சத்தை நம்ம தலையில கட்டுறாங்களோ. இங்க 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 போதுங்க, போதும். கொஞ்சம் சிக்கன் போடுங்க. டாலுங்க அது. ஓ சாரி. பரவாயில்ல. வாசனை பிடிச்சி போடுறேன். போதும் போதும் போதுங்க. போதும். 3 லெக் பீஸ் தான். சரியான சாப்பாட்டு ராமனா இருக்கும் போல இருக்கேன்.